நான் ராமர்கிட்ட தான் வந்து எப்படி இந்த தீர்ப்பை எப்படி நான் கொடுக்குறது எனக்கு தெரியலை, நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன், அவர் தான் இந்த தீர்ப்பை வழங்க சொல்லி சொன்னார்னு சந்திரசூட் சொல்கிறாரு. அன்றைக்கி ரஞ்சன் கோகாய் அவர்கள் இருந்த அந்த சூழலிலே இந்த தீர்ப்பு யார் எழுதினது என்று கூட ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லை. ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக சந்திரசூட் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தீர்ப்பு எழுதுவதற்கும் நான் ராமனை கும்பிட்டேன், ராமன் தான் எனக்கு வந்து வழிகாட்டினார், அதன் அடிப்படையில் நான் வந்து செய்கிறேன்னு சொல்லி சந்திரசூட் அவர்கள் சொல்கிறார். தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நீதிமன்ற நீதிபதிகள், இந்த நீதிபதிகள் எப்படியெல்லாம் வந்து இந்து மதத்தை, இந்துத்துவத்தின் சாரம்சத்தை உள்வாங்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே வழிபாட்டு தலங்களை இடிக்கக்கூடாது, வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில் 1991ஆம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்றைக்கு சுதந்திர நாள் அன்றைக்கு இருந்ததோ அந்த நாளில் என்ன மாதிரியான தன்மை உள்ளதோ, வழிபாட்டு தலங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றதோ அந்த வழிபாட்டு தலங்களை அப்படியே இருக்க வேண்டும் என்பது 1991ஆம்